அனைவருக்கும் வணக்கம். டார்கெட் கோல்ட் மெடல் இன் மேத்தமெட்டிக்கல் ஒலிம்பியாட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இன்னைக்கு தேர்ட் டே. ஸோ ஒரு தேர்ட் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 ப்ராப்ளமும் ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது பேசிக்கான மேக்ஸ்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு சால்வ் பண்ண போறதும் அதே மாதிரியான ப்ராப்ளம் தான். ஸோ ஃப்ரம் மண்டேல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா, அதாவது நம்ம கோர்ஸ்ல எப்படி அப்லோட் ஆகும், நம்ம கோர்ஸ்ல ஃப்ரம் மண்டேல இருந்து நம்மளுடைய கோர்ஸ்ல எப்படி கிளாஸஸ் வரும் அண்ட் நம்மளுடைய சேனல்ல எப்படி கிளாஸஸ் வரும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயிலை நான் சண்டே உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவேன். சண்டே உங்களுக்கு ஷெடியூல் வந்துடும். ஃப்ரம் மண்டேல இருந்து இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறதும் பேசிக்கான கொஸ்டின் தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டின் போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ் பவர் ஒய் பவர் இசட் இன்டூ ஒய் பவர் இசட் பவர் எக்ஸ் இன்டூ இசட் பவர் எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸ் ஒய் அண்ட் இசட் இந்த வேரியபிளுக்கு பதிலாக, ஸோ இதுக்கு பேர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸை வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ நம்பர்ஸ் அப்படின்றது வந்து நம்பர்ஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை யாரை கூப்பிட்டு இது என்னன்னு கேட்டால் அது அந்த நம்பர் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5. ஸோ இது நீங்க யாரை கூப்பிட்டு இது என்ன ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் 5. பட் வேரியபிள்ஸ் அப்படின்றது லெட்டர்ஸா இருக்கிறது, அதாவது எக்ஸ் ஒய் இசட் ஏ பி பி கியூ சம்திங் இந்த மாதிரி இருந்தா அது வேரியபிள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் யாரையாச்சும் ஒருத்தர் கூப்பிட்டு எக்ஸ் இருக்கு, ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் செகண்ட் பர்சன் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் பர்சனுக்கு பர்சன் அது வேரி ஆகுறதுனால அதுக்கு பேர் வேரியபிள். ஸோ வெரி பேசிக் டெஃபினிஷன், பேசிக்கான கான்செப்ட். ஸோ எல்லாருக்கும் அது ஒன்னாவே இருந்தால் அது கான்ஸ்டன்ட் யாரை வந்து என்ன கேட்டாலும் அது கான்ஸ்டன்ட். பட் பர்சன் டு பர்சன் அது வேரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேரியபிள். ரைட். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஒய் இசட்டுக்கு பதிலாக என்னென்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணியாச்சு, தென் அனலைஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப குயிக்காக நமக்கு ஆன்சர் உண்டு. ஓகே, இப்போ இங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சம் ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் பவர் சம்திங் ஒய் பவர் சம்திங் இசட் பவர் சம்திங் இருக்கு. பட் ரைட் ஹேண்ட் சைட்ல 5 இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட். தேர்ஃபோர் 2 சைடுல ஏதாச்சும் ஒரு சைடை கான்ஸ்டன்டா நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடை கான்ஸ்டன்டா மாத்துறது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒர்க், ரொம்ப கஷ்டம். பட் ரைட் ஹேண்ட் சைடை கான்ஸ்டன்டா மாத்துறது ஈஸி. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடை கான்ஸ்டன்டா மாற்றுவோம், தென் ப்ரொசீட் பண்ணும்போது ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ சொல்யூஷன் அப்படின்றது நம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணும், இதுக்கடுத்து இது பண்ணணும், இதுக்கடுத்து இது பண்ணணும்னு போகக்கூடாது. இதுக்கடுத்து இது பண்ணணும். நீங்க ஸ்டெப்பு கொடுக்கும்போது நீங்க இப்ப எழுதும் போதே அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்ன்றத ப்ரீவியஸ் ஸ்டெப் நமக்கு சொல்லிடும். ரைட், லைக் ஃபிபொனாச்சி சீரீஸ் மாதிரி. ஸோ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது ஃபிபொனாச்சி நம்பர் மாதிரி. ஸோ ஃபிபொனாச்சி நம்பர் அப்படின்றது ஃபிபொனாச்சி நம்பர்ஸ் சொல்லுவோம். அது என்ன ஃபிபொனாச்சி நம்பர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 1 1. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் 2 நம்பரை ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் வரும், 1 + 1 2. அடுத்த நம்பர் என்ன, 2 + 1 3. அடுத்த நம்பர் என்ன, 2 + 3 5. அடுத்த நம்பர் என்ன, 5 + 3 8. அடுத்த நம்பர் என்ன, 8 + 5 13. அடுத்த நம்பர் என்ன, 13 + 8 21 எக்ஸெட்ரா. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் நீங்க கொடுத்துக்கிட்டே போலாமா, ப்ரீவியஸா இருக்க 2 நம்பர் தெரிஞ்சா
அடுத்து வரக்கூடிய சக்சசிவ் நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் மேத்தமெட்டிக்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதும். ஸோ கிவன் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிவனை என்ன பண்ண முடியும், அந்த கிவனை எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ஒன்று கிவனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அல்லது கிவனை கம்ப்ரஸ் பண்ணணும். என்ன பண்ண முடியும்? இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிவன் டேர்ம்ஸ், கிவன் என்ன, x power y power z into y power z power x into z power x power y is equal to 5 into x into y into z. அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய 5 into xy z நான் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர போறேன். which means அங்க எக்ஸஸா இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை எலிமினேட் பண்ண போறேன். therefore multiply divide by x, y, z on both sides. We get ரெண்டு பக்கமும் x into y into z ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ அப்படி டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல x பவர் y பவர் z into y பவர் z பவர் x into z பவர் x பவர் y divided by x y z, அதாவது x into y into z is equal to right hand side 5 into x y z divided by x y z. இப்போ இத சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வரலாமா? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய x y z கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூவை வேற என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? இதுக்கு அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய வேல்யூவை என்ன பண்ணலாம்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை இங்கே பேஸ் எக்ஸ், இங்கே பேஸ் ஒய், இங்கே பேஸ் இசட். தேர்ஃபோர் நமக்கு ஒரு தேர்ட் ஆர்டர் இன்டிஜர்ஸ் தெரியும். என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் எம் இன்டூ எக்ஸ் பவர் என் அப்படின்னு இருந்தா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் பவர் எம் பிளஸ் என்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இங்கேயும் பேஸ் எக்ஸ், இங்கேயும் பேஸ் எக்ஸ், திஸ் இஸ் எக்ஸ் பவர் 1. தேர்ஃபோர் இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். டினாமினேட்டர்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு, டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டர் கொண்டு போகலாம். அப்ப டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூவை நியூமரேட்டர் கொண்டு போனா என்ன ஆகும்? நெகட்டிவ் எக்ஸ்பொனன்ட், அதாவது 1 by x பவர் n அப்படின்றத இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய x பவர் n நியூமரேட்டர் கொண்டு போகும்போது x பவர் மைனஸ் n சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? வெரி சிம்பிள். ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 3 டிவைடட் பை 2 பவர் 2. இதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 கியூப் அப்படின்றது 8, 2 ஸ்கொயர் அப்படின்றது 4. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 2ன்னு வரும். 2 பவர் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 பவர் 3 by 2 பவர் 2. எனக்கு ஃபைனல் ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்கு? 2 பவர் 1. தேர்ஃபோர் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க பேஸ் சேமா தான் இருக்கு. நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய பேஸும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பேஸும் சேம் தான். தேர்ஃபோர் பேஸ் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஃபைனல் ஆன்சர்லயும் பேஸ் அதே தான் வந்திருக்கு. ஸோ அப்போ பேஸ் எந்த பிரச்சனை இல்லை. பட் ஃபைனல் ஆன்சர்ல வந்த பவர் என்னுடைய ஒரிஜினல் கொஸ்டின்ல என்னவா இருக்கு? நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய பவரையும் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பவரையும் சப்ராக்ட் பண்ணலாம். அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய பவர்ல இருந்து டினாமினேட்டரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஆன்சர்ல வந்த பவர் கிடைச்சிடும். Therefore 2 பவர் 3 minus 2 is equal to 2 பவர் 1. இதை கொஞ்சம் ஜென்ரலைஸ்டா பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரல் ஃபார்மட்டுக்கு மாத்தணும்னா x பவர் m by x பவர் n, இதோட ஃபைனல் ஆன்சர் என்னவா வருது? x பவர் m minus n வருது. ரைட்? x பவர் m minus n. ஸோ இப்போ x பவர் m minus n அப்படின்றதுக்கு இதை கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி படி x பவர் m into x பவர் n அப்படின்றது x பவர் m plus n. Therefore இங்க எப்படி இருந்திருக்கணும்? x பவர் m into x பவர் மைனஸ் n இருந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் பேஸ் சேமா இருக்கும்போது என்னுடைய பவர்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ என்னுடைய பவர்ஸ் இங்க
ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல பவர் எம், செகண்ட் எக்ஸ்ல பவர் மைனஸ் என். ஸோ எம்ஐயும் மைனஸ் எண்ணையும் ஆட் பண்ணும்போது எம் மைனஸ் என். therefore 1 by x power m, x power n. ஸோ இந்த x power n நியூமரேட்டர் கொண்டு போகும்போது x power minus n சேஞ்ச் ஆயிரும். ஸோ this is a proper definition. பட் இந்த ப்ராப்பர் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி வந்துச்சுன்றது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர் கொண்டு போனா ஜஸ்ட் சைன் சேஞ்ச், பவர் வந்து சைன் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். இது டைரக்டா சொல்லிட்டு போறது. பட் இது எப்படி வந்துச்சுன்றத கொஞ்சம் பின்னாடி போய் படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு மறக்கவும் செய்யாது. கொஞ்சம் மேக்ஸ் உங்களுக்கு ஃபன்னா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மேக்ஸ் படிக்கிறது. ரைட், கான்செப்ட் புரியுதா? therefore இந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். therefore இதை நான் எப்படி ரீரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா x பவர் y பவர் z divided by x into y power z power x divided by y into z power x power y divided by z is equal to 5. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறேன், பேர் பண்ணியிருக்கேன். x பவர் y பவர் z by x இது ஒரு டேர்மாகவும், y பவர் z பவர் x by y இது ஒரு டேர்மாகவும், z பவர் x பவர் y by z இது ஒரு டேர்மாகவும். ஏன்னா நம்ம ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் ஆஃப் சம் நம்பர்ஸ், அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் ப்ராடக்ட் ஆஃப் சம் நம்பர்ஸ். ஸோ கொஸ்டினை இப்பெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் இதை பண்ண முடியும். இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? இதுக்கடுத்து என்ன பண்ண முடியும்? இதுக்கடுத்து டினாமினேட்டர்ல இருக்கக்கூடியது நியூமரேட்டர் கொண்டு போங்க. ஸோ அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா இது என்ன டேர்மா மாறிடும்? எக்ஸ் பவர் ஒய் பவர் இசட் மைனஸ் 1 இன்டூ இது ஒய் இசட் பவர் எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ இந்த டேர்ம் இசட் பவர் எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5. ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸ் பவர் 1 நியூமரேட்டர் போகும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஆகும். தென் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பேஸ் சேமா இருக்கிறதுனால பவரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இங்க பவர் என்ன இருக்கு? ஒய் பவர் இசட், இங்க மைனஸ் 1. ஸோ ஒய் பவர் இசட் மைனஸ் 1 நான் டைரக்டா எழுதிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இது இஸ் வெரி 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 சிம்பிள். கிளியர், ரைட்டா? தென் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 3 டேர்ம் இருக்கு நமக்கு. ஓகே, எக்ஸ் பவர் ஒய் பவர் இசட் மைனஸ் 1 அப்படின்றது ஒரு டேர்ம். ஏன்னா எக்ஸுக்கு பதிலா ஒய்க்கு பதிலா இசட்டுக்கு பதிலா ஏதோ ஒரு வேல்யூ போட்டோம்னா இதுக்கு ஏதோ ஒரு பெர்ஃபெக்டான வேல்யூ வரும். அப்போ இது ஒரு டேர்ம். ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடையும் ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் நம்மளால. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னெல்லாம் பண்றீங்களோ, என்னெல்லாம் ஆப்ரேட் பண்றீங்களோ அது எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்மளால பண்ண முடியும். ஸோ நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பண்ண முடியும். therefore லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸா நம்மளால எழுத முடிஞ்சா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய வேல்யூவையும் நம்மளால 3 டேர்ம்ஸா எழுத முடியும், ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம்ஸா. பட் இங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய நம்பர் 5 அப்படின்றது பிரைம் நம்பர், 5 அப்படின்றது பிரைம் நம்பர். therefore இந்த 5 எப்படிதான் எழுத முடியும்? ஒரே பாசிபிலிட்டி 5 into 1 into 1 மட்டும்தான் எழுத முடியும், வேற பாசிபிலிட்டி கிடையாது. ரைட்? therefore அந்த 5 அப்படின்றது 5 into 1 into 1 இது ஒரே ஒரு பாசிபிலிட்டியில தான் எழுத முடியும். பட் இது டிஃபரெண்ட் ஆர்டர்ல எழுத முடியும். ஸோ 5 into 1 into 1 எழுதலாம், அல்லது 1 into 5 into 1 எழுதலாம், அல்லது 1 into 1 into 5 எழுதலாம். there are 3 possibilities. ஸோ இப்போ நீங்க கம்பேர் பண்ணுங்க. எப்படி கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மையும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ அப்போ எக்ஸ் பவர் ஒய் பவர் இசட் மைனஸ் 1
இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ இச் இஸ் ஈக்குவல் டு இது 1 அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனிதிங் பவர் 0 1. ஸோ அதனால அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். மேபி இங்கே நான் ஏன் கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா, இங்கே மற்ற எல்லா டேர்முமே 1 1 1 இருக்கு. ஸோ அந்த 5 அப்படின்றத ஃபர்ஸ்ட் டேர்மா நம்ம பிளேஸ் பண்ணலாம், அல்லது செகண்ட் டேர்மா பிளேஸ் பண்ணலாம், அல்லது தேர்ட் டேர்மா பிளேஸ் பண்ணலாம். தேர் ஆர் 3 பாசிபிலிட்டிஸ் அந்த 5 அப்படின்ற நம்பரை நம்ம பிளேஸ் பண்றதுக்கு. therefore ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்னுடைய எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எக்ஸ் பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் பி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, எம் இஸ் ஈக்குவல் டு பின்னு தெரியும். இப்போ ரெண்டு பக்கம் எக்ஸ்போனன்ஸா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பேஸும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பேஸும் ஈக்குவலா தான் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பவரும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பவரும் ஈக்குவலா தான் இருக்கணும். கண்டிப்பா இது ஈக்குவலா தான் இருக்கும். therefore இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இருந்து என்ன ஃபைண்ட் பண்ணலாம், x is equal to 5, y power z minus 1 is equal to 1. so இந்த பக்கம் இருக்கக்கூடிய -1 அந்த பக்கம் போனா +1. so y power z is equal to 2. so அப்ப 2 வரணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல y power z, அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல 2 எப்படி எழுதலாம், 2 power 1 ன்னு எழுதலாம். therefore y is equal to 2, z is equal to 1. from this இதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம், x ஓட வேல்யூ 5, y ஓட வேல்யூ 2, z ஓட வேல்யூ 1. எப்ப x பவர் y பவர் z minus 1 அப்படின்றத 5 ன்னு எடுக்கும்போது. similarly y பவர் z பவர் x minus 1 is equal to 5 ன்னு எடுக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஒய்க்கு பதிலாக 5 வரும், தென் இசட்டுக்கு பதிலாக 2 வரும், எக்ஸோட வேல்யூ 1 வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இசட் பவர் எக்ஸ் பவர் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 5 எடுக்கும்போது நமக்கு இசட்டோட வேல்யூ 5 அப்படின்னும், எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னும், ஒய்யோட வேல்யூ 1 அப்படின்னு வரும். therefore there are 3 possibilities, 3 possible solution. இந்த क्वेश्चनக்கு 3 possible solution இருக்கு. கான்செப்ட் புரியுதுல? சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ற, வேற எதுவுமே இங்க நான் பண்ணல. வேற நான் ரொம்ப பெரிய தியரமையோ லெம்மாவையோ ப்ராப்பர்ட்டியோ இங்க யூஸ் பண்ணல. இங்க நான் யூஸ் பண்ண வெரி பேசிக் ஃபார்முலா, வெரி பேசிக் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, a பவர் m இன்டூ a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n அண்ட் 1 பை a பவர் m எப்படி எழுதிக்கலாம், a பவர் மைனஸ் m எழுதிக்கலாம். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். இந்த பேசிக் கான்செப்டை மட்டுமே வச்சு இந்த கொஸ்டினை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஸோ கான்செப்ட் புரியுதுல? ரொம்ப 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 சிம்பிள். நீங்க மேக்ஸை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கொஸ்டின் அவங்க எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணட்டும், அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸியா, ரைட்? therefore from மண்டேல இருந்து உங்களுக்கு நம்மளுடைய கோர்ஸ் அண்ட் நம்மளுடைய சேனல்ல என்னென்ன கிளாஸஸ் வரும்ன்ற அப்டேஷன் உங்களுக்கு நான் சண்டே தரேன். சண்டே உங்களுக்கு அந்த ஷெட்யூல் உங்களுக்கு வந்துடும். நீங்க உங்களுடைய அகாடமிக் கம்மிங் குவார்டர்லி எக்ஸாம் இருக்கு. ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்செப்ட் ஓரியன்டா நீங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு ரெடி ஆக வேண்டாம். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஒரு 20 days தான் இருக்கு. therefore நீங்க நெக்ஸ்ட் வரக்கூடிய மிட் டர்ம் டெஸ்ட்ல இருந்து இந்த கான்செப்ட் ஓரியன்டா ட்ரை பண்ணுங்க. புதுசா ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, புதுசா ட்ரை பண்ணி இது பண்ண வேணா. நீங்க சைட் பை சைடு இதுவும் படிங்க. உங்களுடைய குவார்டர்லி எக்ஸாம முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கான்செப்டை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இப்போ இருந்து ட்ரை பண்றது தப்பு இல்லை. பட் நம்ம பெர் வீக்குக்கு ஒரு லெசன் தான் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அதனால எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு 2 weeks தான் இருக்கு. ஸோ 2 weeksல நம்ம 2 லெசன் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் எக்ஸாமுக்கு நியர்லி 4 to 5 சாப்டர்ஸ் இருக்கும். 11th and 12th 7 சாப்டர்ஸ் இருக்கு, 6 or 7 சம்திங். therefore நம்ம இன்பிட்வீன் கேப்ல குவார்டர்லி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம பப்ளிக் எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்றோம். பப்ளிக்குடைய அகாடமிக்கையும் ஒலிம்பியாடையும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அதனால நீங்க இதை பேஸ் பண்ணி இப்ப படிச்சு வச்சுக்கோங்க. பட் பிஃபோர் குவார்டர்லி நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க குவார்டர்லி எக்ஸாமையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது கூட சைட் பை சைடு இந்த ஒலிம்பியாடையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா?
ஸோ ஃப்ரம் மண்டேல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ரெகுலரா இருக்கும். ஸோ ஒரு 1 hour தான் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ மற்ற டாபிக் அதாவது நெக்ஸ்ட் வீக், ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எல்லாத்துலயும் 8th 9th 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட். அதுக்கு அடுத்த வாரம் செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். therefore ஃபர்ஸ்ட் 2 லெசனை நீங்க கான்செப்ட் ஓரியன்டா ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்க எல்லா சாப்டர்ஸையும் இப்படி ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஸோ நம்ம கையில ஒரு 3 weeks இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ 3 வாரம் இருக்கு. ஸோ இப்போ 3 வாரத்துல நம்ம 3 பாடம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், 3 lessons. ஸோ ஃபர்ஸ்ட் 3 lessons-அ நீங்க கான்செப்ட் ஓரியன்டா அப்ரோச் பண்ணுங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸை நீங்க எப்படி படிச்சீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் போய் அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கான்செப்ட் ஓரியன்டா படிச்ச கொஸ்டின், கான்செப்ட் ஓரியன்டா படிச்ச லெசன்ல இருந்து வந்த கொஸ்டினை நீங்க சால்வ் பண்றதுக்கும், நீங்க இதுவரைக்கும் படிச்ச மெத்தடாலஜில வரக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். ரைட்டா? ஸோ உங்களுக்கு இதுக்கான கம்ப்ளீட் ஷெடியூல் உங்களுக்கு சண்டே வந்துடும். நாளைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல, நம்மளுடைய சேனல்ல, நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம், எந்த ஆர்டர்ல கண்டக்ட் பண்றோம்ன்ற கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வரும். போத் இந்த ஸ்கூல் மேக்ஸ் சேனல்லையும் நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் சேனல்லையும், 2 சேனல்லையுமே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நாட் ஒன்லி ஸ்கூல் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்றோம். ஃபவுண்டேஷன் ரொம்ப கிளியரா ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சக்சஸ் ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத ரொம்ப ரிசர்ச் பண்ணி நம்ம இதை கொண்டு போறோம். ஓகே, ஸோ நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். அந்த வீடியோவை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.